சேலம் மாநகராட்சியின் 48வது வார்டுக்கு உட்பட்ட அன்னதானப்பட்டி புட்டா மிஷன் சாலை 1000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் குடியிருக்கும் பிரதான சாலையாக அமைந்திருக்கிறது. ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் வசிக்கும் இப்பகுதியில் தங்கள் இல்லங்களில் கழிப்பிட வசதிகள் இல்லாத காரணத்தினால் அனைவரும் பொது கழிப்பிடத்தையே பயன்படுத்தி வருகின்றனர். அதிக அளவில் பயன்படுத்தும் கழிப்பிடங்களின் செப்டிக் டேங்க் நிறைந்து வெளியேறி சங்ககிரி சாலையில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மாநகராட்சி எது கண்டுக்காதே இருக்குது. நம்ம சொன்ன மேஸ்திரிங்கெல்லாம் நான் எங்களுக்கு தெரியாது, ஹைவே தான் சொல்கிறாங்க, நாங்களும் பிள்ளைங்கெல்லாம் ஏற்றிட்டு போகிற ஆட்டோவில் நாற்று அடிச்சுட்டே இருக்குது, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஊர் மக்கள் காலேஜ் இங்கே தான் வந்து ஏற்றுறாங்க, பிள்ளைங்களாம் ஸ்கூல் பிள்ளைங்கள எல்லாத்தையும். இப்போ பொதுமக்கள் மாநகராட்சி இந்த பார்த்து சுகாதாரமாக எடுத்து விடுங்க. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தொடங்கி பல்வேறு தரப்பு பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பிரதான சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்மெல்லு ஓவரா அடிக்குது. பல முறை மாநகராட்சியில் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சங்ககிரி மெயின் ரோட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்வில்லி மில் இருக்குது, பீஸ் கம்பெனி இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் நின்று ஸ்கூல் பிள்ளைங்களை ஆட்டோவில் ஏறுறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க. ஸ்மெல்லு ஓவராக அடிக்குது. நாங்களும் பல முறை மாநகராட்சியில் சொல்லி எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. அது மாநகராட்சி பார்த்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்க. சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை உடனடியாக அகற்றுவதோடு மக்கள் பயன்படுத்தும் பொது கழிப்பிடங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தண்ணி போகுது, இந்த டாய்லெட் தண்ணி மெயின் ரோட்டுக்கு போகுது. சரி, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஜனங்க போக்குவரத்து எல்லாம் மிதிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. மேலே அந்த பாலத்தை விட்டு மோரி இருக்குது, மோரியில் அடப்பாயிருச்சு. அது எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு போய் சொன்னாக்கா அது ஹைவேஸுக்காரு, அவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் போய் அப்பப்போ தகவல் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இன்னைக்கு வரோம், நாளைக்கு வரோன்றாங்க, இன்னும் அது வரல. 2 மேசில் கேட்டாக்க பிடபிள்யூ குரங்குச்சாவடிக்கு போங்க, இது எங்களுக்கு இதில் ஹைவேக்கு சேர்ந்தது, பிடபிள்யூக்கு சேர்ந்தது, இது நாங்கள் கை வைக்க முடியாது, கை வச்சா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டாங்க 2 பேரும். குடிநீர் வரியில் தொடங்கி கழிவுநீர் வரி, சாலை வரி என வரிகளையும் கட்டணங்களையும் பன்மடங்கு வசூலிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலத்திலிருந்து செய்தியாளர் SK கண்ணன்.